நமக்கே தெரியாமல் சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். தொடர்ந்து சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா குண்டா வரும்னு சொல்கிறோம்ல, அதனால் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒல்லி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானே. ஸோ நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்லேயே ஒரே ஒரு அந்த நம்ம பெண்டு பண்ணி பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் வந்து எஃபெக்டிவானது. அதே பாருங்கள் நம்மளால் என்னால் 60 டைம்ஸ் மேலே பண்ண முடியல. ஸோ உங்களால் 90 டைம்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷாப்புக்கு போயிட்டு ஷாப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ ஒரு லைவ் போடுவேன் நான். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டிச்சிங் பற்றி டவுட் கேட்குற ஃபாலோவர்ஸ் அவங்களாம் வந்து ஏதாவது டவுட் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் அந்த லைவ் போடுறது. இந்த லைவ் வந்து நம்ம சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது ஒன்லி ஃபார் ஹெல்த்துக்கு தான். ஃபோர்த் டைம் ஆயிடுச்சு, 5th டைம் பண்ண போகிறேன். இப்போ 6th டைம் பண்ணிடலாம். சிக்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்தது நம்ம இந்த தைஸ் வந்து தின்னாகிறதுக்கு நம்ம பண்ணுற லிஃப்ட் எக்ஸசைஸ் ஒரு 30 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேயில் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து திருப்பி சேம் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ 30 டைம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான டேவோட எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு இதே டைமுக்கு கண்டிப்பாக வாங்க, என் கூட சேர்ந்து